ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 31/5/2024 கேரளா லாட்ரி டார்கெட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் கரெக்டாக ஒரு மாதம் கேப் விட்டு 16-18 அடிச்சிருக்காங்க. திரும்ப ஒரு மாதம் கேப் விட்டு கிராஸில் 84-88 அடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அடிக்கிற நம்பரில் ஸோ ஜனவரி மாதத்தில் ஏ போல் முதல் 8 அப்படிங்கிற நம்பர் பார்த்தோன்னா ஏபி 88. ஸோ அடுத்து ஒரு மாதம் கேப் விட்டு மார்ச் மாதத்தில் முதல் ஏ போர்டு 8ன்னு பார்த்தீங்கன்னா 86. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மே மாதத்தில் முதல் ஏ போர்டு 8 அப்படிங்கிற நம்பர் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ 82. ஸோ இந்த நம்பரு கேமில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ 88 அப்படிங்கிறது நமக்கு பிசியில் 88 பாஸு, 86ங்கிறது நமக்கு பார்த்திங்கன்னா ஏசி பாஸு, 82 அப்படிங்கிறது நமக்கு ஏபியில் பாஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 88ங்கிறது ஃபஸ்ட்டு பிசி பாஸு, 86ங்கிறது ஏசி பாஸு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 82 அப்படிங்கிற நம்பரு ஏசி அடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ 86ங்கிறது நமக்கு திருப்பி எடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம திருப்பி எடுத்து ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ஏபியில் 28, 82. ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், பி போல் என்ன நம்பர் இருக்கோ அதுதான் இந்த இடத்துல வருது, டி போலில், சரிங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே டி போலில் 8 வந்தனால இங்கே 8 போட்டிருக்கேன், 2 வரதுனால நம்ம பார்த்தோன்னா இந்த இடத்துல 2 போட்டுக்கிறேன். ஸோ இங்கே சி போர்டுக்கு என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நமக்கு பார்த்தா 2 நாள் கேப்பில் பார்த்தோன்னா பம்பர் ரிசல்ட் ஆடிருப்பாங்க. அதனுடைய உள் நம்பரில் 4 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. 4க்கு நமக்கு ஏ போர்டு 4 பாஸு. அதே மாதிரி இங்கே பம்பரோட உள் நம்பரில் 8க்கு சி போர்டு பாஸ் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி இங்கே நமக்கு பம்பரோட உள் நம்பரில் 0 இருக்குது. ஸோ 0 அப்படிங்கிற நம்பர் நாங்கள் வைக்கிறேன், சரிங்களா? 280. அதே மாதிரி 820, சரிங்களா? ஸோ 82, 80, 28, 20 அப்படிங்கிறது 1 லாக் ப்ரைஸில் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது, சரிங்களா? 82, 80, 28, 20 ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்க நம்பர், சரிங்களா? ஸோ 242, 2 நாள் கேப் விட்டு 542, திரும்ப 2 நாள் கேப் விட்டு 255, திரும்ப 2 நாள் கேப் விட்டு இந்த இடத்துல என்ன நம்பர் வரலாம் அப்படிங்கிற பாருங்கள். ஸோ இங்கே 24, சரிங்களா? இந்த 24க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா 25. நல்லா கவனித்து பார்த்துங்க, இந்த பேட்டர்ன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, சரிங்களா? 24க்கு அப்புறம் 25க்கு நமக்கு ஏசியில் 25ங்கிறத மாற்றி 52 அடிச்சிருக்காங்க, சரிங்களா? அப்போ மறுபடியும் ஏபி 54 என்னென்னு பாருங்கள். 54க்கு நமக்கு இந்த இடத்துல ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா 55. உங்களுக்கு மறுபடியும் புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியறதுக்காக அந்த 2ங்கிற நம்பரை எடுத்துட்டேன், சரிங்களா? இப்போ 24க்கு அப்புறம் ஆன்சர் இங்கே வந்துருச்சு, சரிங்களா? மறுபடியும் நம்ம ஏபி என்னன்னு பார்க்கணும் அடுத்த 2 நாள் கழிச்சு வரதுக்கு. அப்படி பார்த்தோம்னா 54க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 55. 55 அப்படிங்கிற நம்பர் பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு பாஸு, சரிங்களா? 55 அப்படிங்கிற நம்பர் பாஸ். அப்போ இன்றைக்கி வேணும் அப்படின்னா திரும்ப ஏபி என்ன நம்பர் அப்படின்னு பாருங்கள், 25. 25க்கு அப்புறம் நமக்கு பார்த்திங்கன்னா அடுத்த நம்பர் 26. ஸோ 26 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இங்கே 25ங்கிற நம்பர் பார்த்தோன்னா இங்கே ஏசி அடித்தாங்க, சரிங்களா? 55 அப்படிங்கிற நம்பர் பிசி அடிச்சிருக்காங்க. 26 அப்படிங்கிற நம்பர் பார்த்தோன்னா ஏபி அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ 26 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஏபியில் 26 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா ஸோ இங்கே ஏன்னா நம்ம கிராஸ் பேட்டர்னில் பார்த்தோன்னா பி போர்டு என்னவோ அதான் அந்த இடத்துல வருது அப்படிங்கிற நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதனால் ஏ போர்டில் 6 வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு நமக்கு பார்த்திங்கன்னா சி போர்டு என்ன வருது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா இங்கே நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இங்கே உள்ள 0 வர்றதுக்கும் எடுத்து அடிக்கிறதுக்கும் பார்த்தோன்னா சான்ஸ் இருக்குது, சரிங்களா? 62, 60 அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? 62, 60 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா 8 அப்படி நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன் 8 சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு தொடர்ந்து பார்த்தோன்னா 8, 8, 8, 8, சரிங்களா? ஸோ எதனால் சி போர்டு 8 சொல்கிறேன்னு பார்த்துங்க. சி போர்டு 8, சி போர்டு 8, சி போர்டு 8, சி போர்டு 8, மறுபடியும் ஒரு சி போர்டு 8 வந்துச்சு அப்படின்னா 62, 68 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ ஏன்னா 25க்கு நமக்கு திருப்பி 51 வச்சாங்க, 55க்கு டேரெக்டாக வச்சுருக்காங்க. ஒரு வேளை மாற்றினாங்கன்னா வேணால் 628 அப்படி வந்துச்சுன்னா 26, 28 அல்லது 62, 68. ஸோ 1 லாக் ப்ரைஸில் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இதில் எனக்கு ஸ்ட்ராங்கான நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் தான்.
ஏபிஎஸ்சிபிஸில் நான் சொன்ன இந்த 2 நம்பர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க சரிங்களா. 26க்கும் சான்ஸ் இருக்குது சரிங்களா. எதனால் இந்த நம்பர் நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 268 அப்படிங்கிற நம்பர் எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நமக்கு ஏற்கனவே ஏபியில் 82 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம் பார்த்தீங்களா, அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ மிக்ஸ் பண்ணி எடுத்ததாக கூட இருக்கலாம் இது சரிங்களா. அப்படிங்கிறப்ப 62 68 அப்படிங்கிறது கூட நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் சரிங்களா. நான் சொன்ன நம்பர்லேயே என்னால் ஒரு நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க இந்த 62 68 அப்படிங்கிற நம்பர் ஸ்ட்ராங்காக எல்லாருமே வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஏன்னா நம்ம இங்கே ஏற்கனவே ஒரு பேட்டர்ன் சொன்னப்போ 8 வச்சு நம்ம முதல் நாள் என்ன நம்பர் இருக்குது அப்படிங்கிற பார்த்தப்ப 82 தான் இருந்துச்சு ஃபஸ்ட் நம்ம சொன்னப்போ. ஸோ ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா வருது 268. ஸோ 62 68 சிங்கிள் ஷாட்டில் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ளே பண்ண முடிஞ்சவங்க 1 லேக் ப்ரைஸை நான் சொன்ன 4 நம்பருமே எடுத்து ட்ரை பண்ணிக்கேன் சரிங்களா. இப்போது நெக்ஸ்ட்டு இந்த நம்பர் வந்து பார்த்தோன்னா ஒரு சப்போர்ட் கனெக்ஷன் அப்படின்னு சரிங்களா. ஸோ லாஸ்ட்டு 507 அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டாக அடித்த ரிசல்ட்டு 507 போன மாதத்துக்கு முந்தின மாதம். இதுக்கு 2 நாள் கேப் விட்டு இந்த இடத்துல 07 இருக்குது. 07 அப்படிங்கிறது பாஸ் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 388 2 நாள் கேப் விட்டு நமக்கு 88 அப்படின்னு சொல்லியிருக்கு. 88க்கு நமக்கு 88 இந்த இடத்துல பாஸ் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 நாள் கேப் விட்டு வந்து பார்த்தோன்னா 06 ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே நம்ம வந்து ஃபஸ்ட்டு பி போர்டு எடுத்துட்டோம், ஏ போர்டு எடுத்துட்டோம், அடுத்து சி போர்டு தான் எடுக்கணும் சரிங்களா. சி போர்டு எடுத்தோம்னா 06 அப்படிங்கிற நம்பர் வருது. இங்கே ஒரு விஷயத்தை பார்த்திங்க அப்படின்னா இங்கே முதல் நாள் ஏ போர்டு 5 எடுத்திருக்காங்க, அடுத்து பி போர்டு 3 எடுத்திருக்காங்க, அடுத்து சி போர்டு 2 எடுத்தாங்கன்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஏற்கனவே இந்த நம்பரையும் நம்ம வந்து கொடுத்துட்டோம். சி போர்டு வரதை வச்சு 260. இதுக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா ஏற்கனவே நம்ம 62 60ங்கிறது ஏற்கனவே கொடுத்தாச்சு. ஸோ இந்த 2வது பேட்டர்னில் இருக்கிறதுனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். ஸோ நாளைக்கான ஏபிஎஸ்சிபிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 62 28 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணிங்க சரிங்களா. 62 26 ட்ரை பண்ணோம், 82 அப்படிங்கிற நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ணோம் சரிங்களா. நான் சொன்ன 3 டிஜிட் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணிக்கங்க. அது இல்லாமல் 3 டிஜிட் நம்பரும் சொல்லியிருக்கோம், அந்த நம்பரை பிரித்து எடுத்து ட்ரை பண்ண முடியாது ட்ரை பண்ணிக்கங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 457 அடிச்சிருக்காங்க சரிங்களா. 457 அடிச்சிருக்காங்க. இதுலேருந்து கரெக்டாக 1 2 3 4 5 6 7 8 9 10 11 நாள் வந்து பார்த்தோன்னா 035 சரிங்களா. ஸோ இதில் உள் நம்பர் ஏசி பாருங்கள் 80 இருக்குது. 80க்கு ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா 35ங்கிறது இந்த இடத்துல பிசி பாஸ் ஆகிருக்கு. ஸோ இதுலேருந்து கரெக்டாக 2வது நாள் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல 10 இருக்குது. இந்த நம்பரை எடுத்து வச்சு நமக்கு 0135 அப்படின்னு சொல்லிட்டு கேம் முடிச்சிட்டாங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி அந்த பாக்ஸ் நம்பர் தான் 574 இங்கே ஆடிருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11வது நாள் தான் இந்த இடம் சரிங்களா. இங்கே எப்படி முடித்தாங்களோ ஸோ அதில் அதே மாதிரி நம்ம இங்கே பார்த்தோம்னா 88க்கு பவர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 சரிங்களா. 33 வரும் சரிங்களா. இந்த நம்பர் வந்துச்சுன்னா ஒருவேளை 03 30 அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா. 03 30 அல்லது 30 03 சரிங்களா. இந்த மாதிரி அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 03 30 30 03. ஸோ இந்த பேட்டர்ன் படி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒருவேளை அந்த 0 அதாவது ஏபியோ பிசியோ மாற்றினாங்கன்னா ஏபிஎஸ்சிபிசியில் மட்டும் இதை மாற்றி எடுத்து ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது 35 வரதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா. 33 35 53 மொத்தமாக ஏபிஎஸ்சிபிசி கொடுத்துட்றேன் பார்த்துங்க. 28 82 அதே மாதிரி 26 62 சரிங்களா. ஏபிஎஸ்சிபியில் இந்த நம்பர் தான். இதில் ஸ்ட்ராங்காக உள்ள நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேர் மட்டும் தான் 28 82 26 62. 0 வச்சு உள்ளதுனா நம்ம வந்து பார்த்தோன்னா 60. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதனால் இந்த நம்பர் கொடுக்குறேன். அதுலேயும் வந்து பார்த்தோன்னா மெயினாக வந்து பார்த்தோன்னா 26 62 மட்டும்தான் சரிங்களா. ஸோ இதோட வந்து பார்த்தோன்னா 1 லேக் ப்ரைஸில் நம்ம 6 நம்பர் கொடுத்துருக்கோம் சரிங்களா. அதுலேயே எந்த நம்பர் ஸ்ட்ராங் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு சரிங்களா. இப்போ இந்த பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா 33 பிசி வந்துச்சுன்னா இங்கே நமக்கு இந்த இடத்துல 42 இருக்குது. இங்கே 10 திருப்பி நமக்கு 0ன்னு வச்சாங்க. 42 அப்படிங்கிறப்ப 24 33 சொல்லிட்டு வரதுக்கான சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ ஸ்ட்ரைட்டாக 24 33 சொல்லி அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளேஸ் அந்த மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நான் சொன்ன 268 சரிங்களா. ஏன்னா 2 பேட்டர்னு சேம் நம்பராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முடியுது. ஸோ அதனால் இந்த ஒரு நம்பர்ஸ் மட்டும் ஸ்ட்ராங்காக எடுத்து ட்ரை பண்ணிக்கங்க சரிங்களா. 268 அப்படிங்கிறது 62 68 அப்படிங்கிற நம்பரு
1 லேக் ப்ரைஸில் வந்து எடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. கண்டிப்பாக வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வந்துச்சா மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். எல்லாம் ஏன்னா எனக்கு அதிகமாக நம்பிக்கை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நம்பர் தான் 62 68 ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ ஏபிஎஸ்சிபி தான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ அந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. 260க்கும் நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? 260க்கும் நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.